இந்த ஷோக்கு அப்புறம் புலிக்கு அவ்ளோ லவ் வந்துட்டு இருக்குல்ல. ஏன்னா நீங்களுமே ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துக்கு போயிருந்தேன். ஆமா. எல்லாரும் எனக்கு இவ்ளோ பெரிய ஒரு அன்ப குடுப்பாங்கன்னு நினைக்கவே அது முடியலன்றப்போ வண்டர்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் அது. 9 ஆட்கள் இருக்காங்க இல்லையா உள்ள. நிச்சயமா. சரி அவங்க ஒவ்வொருத்தவங்களுமே விட்டு குடுக்காம ஒவ்வொருத்தவங்களையும் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா அடுத்தவன் வளர்ந்துட்டான்னா, வளர்ந்துட்டான்டா அவன் என்ன ஆயிட போகுது, வளரான்டா அவனும் வளராங்க, நீயும் உங்களை சந்தோஷமா இருந்துட்டு போ அப்படின்னா. ஸோ இந்த டீம்ல அந்த ஒரு அந்த விஷயம் கிடையாது. விஷயம் இல்லாததுனால தான் இந்த ஷோ இவ்வளோ Hit. சக்ஸஸா இருக்கு. ஓகே. பிரணிகா ஆ. எவ்ளோ ஸ்பெஷல்? எவ்வளோ ராகவேந்திரன். ஸ்பெஷல்னா அவ ஜாலி டைப்பாக என்கிட்ட பழகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன மைண்டில் வரும், பொண்ணுக்கு நல்ல ஃபேமிலிப்பா, சரி ரொம்ப கலகலன்னு இருக்கா தானே. ஆனால் அவள் லைஃப்பில் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவள் சொன்னான்னா நான்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு எடுத்துப்பேன். நான் அதனால தான் சொல்லுவேன், கேட்டா பசங்களை விட வாரியர்ஸ்னால் பொண்ணுங்க தான். ஃபேமிலிக்காக ஷி ஹேட் சாக்ரிஃபைஸ் மெனி திங்ஸ். Lot. ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு அந்த பர்சன் மேலே ஒரு மதிப்பு ரெஸ்பெக்ட் அதிகமாகும். லைஃப்பில் வந்து நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அமைவாங்க, நல்ல ஒரு லவ்வர் அமைவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட் அமையிறது ரொம்ப கிஃப்ட். அதுவும் நிஜமாவே. கேர்ள் ஃப்ரெண்ட் அமையிறது ரொம்ப ரொம்ப கிஃப்ட். பெரிய gift. நிறைய மாற்றங்கள் இருக்குல்ல சிஸ்டர், நிச்சயமா. சேஞ்சஸ். ஸோ அதுதான் எனக்கு சூசைட்லாம் அட்டன் பண்ண ஆள் நான். அந்த தாட்டே எனக்கு இல்லையே இப்போ.